தென்னகத்தின் நீர்த்தொட்டி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்துள்ளதால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அவர்களின் தற்போதைய நிலை குறித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னவென்பது குறித்தும் பார்க்கலாம். பச்சை பசேல் என்ற இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே காய்ந்து போன விளைநிலங்கள் தென்படுகின்றன. தென்மேற்கு பருவமழை முழுமையாக பெய்யாததால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளும் தண்ணீரின்றி வறண்டு வருகின்றன. ஸ்பிரிங்க்லர் போன்ற நீர்த்தெளிப்பு கருவிகள் வாயிலாக விவசாயம் மேற்கொண்டாலும் முழுமையாக விவசாயம் செய்ய முடியாமல் பாதி விளைநிலங்கள் காய்ந்து கிடப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி ஒரு கட்டம் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கே வந்தது கிடையாது. 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் இன்னும் சரியான ஒரு மழையை நம்ம இடத்துல ஒரு நல்ல மழையை இன்னும் நம்ம கண்ணில் பார்க்கல. நீர் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதால் நீலகிரி மாவட்டத்தில் பெருவாரியாக விளைவிக்கப்படும் கேரட், பீட்ரூட் போன்ற காய்கறிகளின் வரத்தும் குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மழை பெய்யாததால் விளையும் காய்கறிகளும் முழு தரமில்லாமல் இழப்பு ஏற்படுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த வருடம் பருவமழை குறிப்பிட்ட காலத்தில் சரியாக மழை பெய்யாத காரணத்தினால் விளைச்சலெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 100 மூட்டை விளையக்கூடிய இடத்துல 50 மூட்டை விளைந்துள்ளது. அதனால் விலைவாசி அதிகமாக உள்ளது. சரியானபடி மழை இல்லாத காரணத்தினால வரக்கூடிய பொருள்களும் வாடி வதங்கி இப்படித்தான் வருது. இப்போ நாங்கள் இங்கிருந்து சரக்கு எடுத்து கீழே சமவெளி பகுதிக்கு அனுப்பிச்சுடும் போது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுடைய பொருள் சரியில்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பணத்தை பிடிச்சிட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால வியாபாரத்திலேயே எங்களுக்கு ரொம்பவுமே பாதிப்பு இருக்கு. மழையை நம்பி விளைவித்த பயிரில் பாதி கருகிவிட்டதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக கூறும் விவசாயிகள் தங்களை காக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். போட பயிர் எல்லாம் தோட்டத்தில் எல்லாம் காஞ்சி போச்சு, பாதிக்கு பாதி. ஆனால் விவசாயிக்கு இப்போ கடன் எல்லாம் வாங்கியிருக்கோம், எருவெல்லாம் வாங்கியிருக்கோம். மானியமாக கொஞ்சம் அந்த தள்ளுபடி செய்யணும். அது இல்லாமல் இப்போ விவசாயிங்களுக்கு இப்போ காஞ்சி போன தோட்டத்துக்கெல்லாம் விதைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் தமிழக அரசு நிவாரண நிதி கொஞ்சம் கொடுத்து விவசாயிகளை கொஞ்சம் காப்பாற்றினா நல்லா இருக்கும். இல்லை என்றால் விவசாய நிலைமை ரொம்ப தற்கொலைக்கு போகிற நிலைமை இப்போ நீலகிரி மாவட்டத்தில் உண்டாகிட்டு இருக்குது. விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலித்து அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் விலையேற்றத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதே நீலகிரி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக உதகையிலிருந்து சையத் அப்பாஸ்.